உடல் நலம் சார்ந்த அறிவுரை. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா சென்னை யுவராஜ்? போலீஸ்காரனே தூக்கிட்டானுங்க. என்னடா போலீஸ்காரனே தூக்கிட்டாங்களா? அப்போ என்கவுண்டர் டீம் இறங்குமாடா, பெரிய பிரச்சனை ஆகிடுமாடா. தூக்குனதே என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தான். சென்னை யுவராஜ். ஒரு போலீஸை கடத்தி 48 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் செக் போஸ்ட் அலாட் பண்ணுங்க. டேய், டேய் யார்ரா நீ? யார்ரா? டேய் உன்னதாண்டா. யார்ரா நீ? சொல்றா, நீ யார்ரா? டேய் நான் போலீஸ்டா. நான் நினச்சா உன்னை நாய் மாதிரி சுட்டு போட்டுருவேன். நீ போலீஸு, நீ என்ன நாயை சுடுற மாதிரி சுட்டுடுவ. நான் யாருன்னு தெரியுமா? போலீஸ்டா. போலீஸ்னு சொல்லி சொல்லி அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுடா. முதல்ல தமிழில் சொல்லு. எந்த ஒரு பொருளுமே தாய்மொழியில் சொன்னாதான் அதுக்கான உண்மையான அர்த்தம் புரியும். உண்மையான அர்த்தம் புரியும். சொல்லு, போலீஸ்னா என்னடா? காவல். காவல்ரா. அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்யறது. உங்களுக்கு புரியும்படி சொன்னா செக்யூரிட்டி. நீ ஒரு செக்யூரிட்டி. செக்யூரிட்டி. உங்களுக்கெல்லாம் போலீஸ் போலீஸ்ன்னு சொன்னதுனால அது என்னவோ ஒரு பெரிய இது மாதிரி நினைச்சு தலகணை ஏறி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. போலீஸ்னா செக்யூரிட்டி. 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 பாதுகாவலன். நீ பாதுகாவலன். சரி, உனக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு? அரசாங்கம். அரசாங்கம்மா? அரசாங்கத்துக்கு ஏதுடா பணம்? வரி பணம்.
யாரோட வரி பணம்? மக்கள் வரி பணம்டா. மக்கள். அப்ப நான் யாரு? மக்கள்ல ஒருத்தர். அப்ப மக்கள்ல ஒருத்தனா அவனுக்கு என்ன வேணும்? எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளிகள்ல ஒருத்தர். முதலாளி தானே, நான் உனக்கு முதலாளி தானே. அப்ப முதலாளி என்ன பண்ணும்? தொழிலாளி தப்பு பண்ணா நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ என்னடா பண்ணல? நீ என்ன பண்ணல? எங்க கிட்ட சம்பளத்தை வாங்கின்னு கார்பரேட்ல எனக்கு குழந்தை குட்டி குடும்பம் இருக்கா? ஓ, உனக்கு மட்டும்தான் குழந்தை குட்டிலாம் இருக்கா? மத்தவங்க அனாதீங்களாடா? அனாதீங்களாடா? ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறான். எதுக்கு இத்தனை வாட்டி ஃபோன் பண்ற? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? எவ்வளோ வேகமாக வந்து தெரியுமா பைக்கில்? என்ன பிரச்சனை? நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேன். ஏன்னு உனக்கு தெரியாதா? அந்த காப்பர் கம்பெனிக்கு எதிராக 95 நாள் போராட்டம் நடந்ததுல, அதோட 100வது நாள் போராட்டத்துக்காக ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கலான்னு இருக்காங்க. அதனால் அம்மா எனக்கு கால் பண்ணி அர்ஜென்ட்டாக வர சொல்லியிருக்காங்க. நான் போயே ஆகணும். மனு கொடுத்தா என்ன நடக்கும்? எல்லாம் நடக்கும். ஒன்றும் நடக்காது. நீங்கள் எதுக்குறது மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனம். அவன் நினச்சானா பணம் கொடுத்து அரசாங்கத்தையே மாற்றிடுவான், தெரியுமா? இதெல்லாம் விட்டுட்டு உருப்படியாக இருக்கிற வேலையை போய் பாருங்க. என்னது வேலையை பாரா? அங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடக்குது? ஸ்டெர்லைட் இது நமக்கு தேவையா தேவையில்லையான்ற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. 1994 காப்பர் தயாரிக்கிறதுக்காக நம்ம ஊருக்கு வந்த கம்பெனி தான் இந்த ஸ்டெர்லைட் கம்பெனி. 1987 கவர்மெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணுச்சு. அதன்படி என்விரான்மெண்டலி சென்சிட்டிவ் ஏரியாஸ், அதாவது விவசாய நிலங்கள் பக்கத்துல அந்த விவசாயத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸும் வரக்கூடாது. இதுதான் அந்த சட்டம். அப்படி இருந்தும் 1994 எப்படி இந்த நிறுவனத்தை அனுமதிச்சாங்கன்றது கேள்விக்குறிதான். சரி, இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இங்க காப்பர் பைரேட் அப்படின்ற ஒரு ராக்ல இருந்து காப்பர் தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரிக்கும் போது சல்ஃபர் டை ஆக்சைடு, கேட்மியம், ஆர்சனிக் போன்ற நச்சு புகைகள் வெளியில வரும். அந்த நச்சு புகைகளை கூட சல்ஃபியூரிக் ஆசிட், பாஸ்பரிக் ஆசிட் போன்ற பை ப்ராடக்ட்களை உருவாக்கி அதை பணமா மாத்துறாங்க. சரி, இதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது எல்லாம் தயாரிக்கிறதுக்கு நம்ம கற்பனையிலும் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு தண்ணீர் இதற்கு தேவை. விளைவு விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் அனைத்தும் உறிஞ்சப்பட்டது. போதா குறைக்கி அங்க இருந்த நச்சு கழிவுகளையும் விவசாய நிலங்கள்ல கொட்ட ஆரம்பிச்சாங்க. விளைவு என்னவா இருக்கும்? நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வையும் சொல்றேன். 2013 மார்ச் 23 எப்பவும் போல காலை வேலைகளை தொடர்ந்து நம்ம மக்கள் திடீர்னு மூச்சோட சிரமப்பட்டாங்க. தலை சுத்த ஆரம்பிச்சது, வாந்தி, மயக்கம்னு தடுமாற ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரு இயந்திர கோளாறுனால சல்ஃபர் டை ஆக்சைடுன்ற நச்சு பொருள் காத்துல கலக்க ஆரம்பிச்சது. 5000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டாங்க. இதனை அடுத்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஹைகோர்ட்ல இதை மூடுறதுக்கான ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க. அதை மேல்முறையீடுன்ற பேர்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போச்சு ஸ்டெர்லைட் நிறுவனம்.
நம்மலாம் ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம எதாவது சேட்டை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டீச்சர் ஒரு 5 ரூபா ஃபைன் போட்டு இனிமேல் சேட்டை பண்ணக்கூடாது, போய் ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி செஞ்சது செஞ்சுட்ட, இனிமேல் எந்த தப்பும் நடக்காமல் பார்த்துக்கன்னு சொல்லி ஃபைன் மட்டும் போட்டு ஸ்டெர்லைட் கம்பெனியை திரும்ப ஓப்பன் பண்ணுறதுக்கு அனுமதி வழங்குச்சு சுப்ரீம் கோர்ட். இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ இந்த ஸ்டெர்லைட் கம்பெனியை விரிவாக்கம் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் பாஸ் ஆகிடுச்சு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஸ்டெர்லைட் கம்பெனி நல்லதா கெட்டதா சரியா தப்பான்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் அங்கே கொட்டப்படுற கழிவுகள் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே உள்ள சுற்றுச்சூழலை பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அங்கே வாழ்கிற மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ தானும் அதோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. 1984 போபாலில் நடந்த பேரழிவு மாதிரி இன்னொரு பேரழிவை தாங்குற சக்தி நமக்கு இல்லை. ஒன்றுக்கும் பயன்படாத ஜிமிக்கி கமலையும் சரி, உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்ச ஜல்லிக்கட்டு போராட்டமானாலும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள மூளை முடுக்கு வரை கொண்டு போய் சேர்த்த நம்ம இந்த ஸ்டெர்லைட்டை என்ன பண்ண போகிறோம்? அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிற தண்ணியும் விளையிற மண்ணும் விஷமாயிட்டே போகுது. அங்கே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஏதோ ஒரு நோயோடு தான் பிறக்குது. இப்படி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீனவர் அடித்தாங்க. அது மீனவர் பிரச்சனை நினச்சி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நெசவாளர் தொழிலில் கை வச்சாங்க. அது நெசவாளர் பிரச்சனைன்னு நினச்சோம். இப்போது கார்ப்பரேட் விவசாயத்தை அழிச்சிட்டு இருக்காங்க. இதுவும் விவசாயிங்க பிரச்சனை நம்ம நினச்சோம்னா அடுத்து நமக்கு வர தலைமுறை பிள்ளைகள் சோத்துக்கே பிச்சை தாண்டா எடுக்கணும். இதுக்கப்புறமா நான் உன்னை போவேனான்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், நான் ஒரு மனுஷனே கிடையாது. நீ போ. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 9 பேர் உயிரிழந்தனர். போராட்டத்தின் போது குறிபார்த்து காவல்துறையினர் துப்பாக்கியால் சுடும் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அவ்வளோ சுட உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? ஓ, இதுக்காகத்தான் என்னை கட்டி வச்சு அடிச்சுட்டு இருக்கியா? சுட்டது நான் தான்டா. சுட சொன்னது நீங்கள் யாரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்களோ உங்கள் தலைவன் அவன் தான்டா. நியாயமாக பார்க்க போனா நீ யாருக்கிட்ட உன் வீரத்தை காட்டியிருக்கணும்? எரிஞ்ச அவங்கிட்ட காட்ட வேண்டிய உன் வீரத்தை அம்புக்கிட்ட காட்டின்னு இருக்கியடா. அவனை உன்னால் என்னடா பண்ண முடியும்? மீறி போன அவன் மறுபடியும் ஊருக்குள்ளார வரும்போது உன் அக்காவையோ தங்கச்சியோ அம்மாவையோ விட்டு அவன் தட்டில் போடுற 500 ரூபாய்க்காக அவனுக்கு ஆரத்தி தானடா எடுக்க வைக்க முடியும். வேற என்ன பண்ண முடியும் உன்னால? டேய், நீ வேணா பாடுறா, உன் கூட இருக்கிறவனே அவன் மறுபடியும் ஊருக்குள்ளார வரும்போது அவனுக்கு வருங்காலமே எதிர்காலமே காமராசரே வள்ளுவரேன்னு சொல்லி அவருக்கு வரவேற்பு பேனர் வைக்க தாண்டா போகிறான். அவன் கூட்டுற கூட்டத்துக்கு 500 ரூபா பணத்துக்கும் கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் அவனுக்கு கூட்டத்தோட கூட்டமாக உக்காந்தி அவனுக்கு வாழ்க ஒழிக கோஷம் போடத்தாண்டா போறீங்க. இதை தவிர வேற என்னடா பண்ண முடியும் உங்களால்? இன்னும் மீறி போன இந்த சம்பவத்தை வச்சு இது வரைக்கும் 2000 ரூபா ஓட்டுக்குன்னு வாங்கிட்டு இருந்தா நீங்கள் 5000-ஆவோ 10,000-ஆவோ கேட்டு வாங்க போறீங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? வாங்கின பணத்துக்கு விசுவாசமாக மறுபடியும் அவனுக்கே ஓட்டை போட்டு அவனை ஆட்சியில் உட்கார வைக்க போறீங்க. பார்க்க தானே போகிறோம். டேய், அரசியல்வாதிகளுக்கு உங்ககிட்ட பயம் இல்லைடா. அப்படி பயம் இருந்தா ஓட்டு போட்ட உங்களையே அந்த கார்பரேட்டுக்கிட்ட காசு வாங்கிட்டு சுட சொல்லியிருப்பானே. உங்கள் ஓட்டோட மதிப்பு உங்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம்டா. ஆனால் உங்ககிட்ட ஓட்டு எப்படி வாங்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும்டா. என்ன சொல்கிறேன்னு புரியல இல்லை? புரியாதுடா. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஏன்டா நடக்க போகுது? நீங்கள் புரிஞ்சுக்காதனால்தான் இவ்வளோ நடக்குது. டேய், இனிமேல் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கக்கூடாதுன்னா நீ ஒரு நல்ல அரசியல்வாதிக்கிட்ட காசு வாங்காமல் ஓட்டு போடுறா. அப்படி இல்லை என்னோட ஓட்டை இப்படி காசுக்காகத்தான் விற்பேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பல தூத்துக்குடிகளும் என்ன மாதிரி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டோ உருவாகிட்டு தாண்டா இருப்பாங்க. அவங்கள உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இனிமேலாவது திருந்துங்கடா. நீங்கள் சொல்லுங்கள், நான் இப்போ யாரை தண்டிக்கணும்? சுட்ட காவலரையா, இல்லை சுட சொன்ன அரசியல்வாதியா, இல்லை அரசியல்வாதிக்கிட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டவனியா? இதில் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டவன் மட்டும்தான் குற்றவாளி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை,
தேர்தலில் நிற்கிறவன் நல்லவனான்னு பார்க்காம தான் சாதிக்காரனா தான் கட்சிக்காரனான்னு பார்த்து ஓட்டு போட்டவங்களும் குற்றவாளி தான். இதில் ஒரு சிலர் இருக்காங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. அவங்கக்கிட்ட போய் உங்கள் கட்சி தான் 50 வருஷமாக எதுவுமே செய்யலையே, திரும்ப திரும்ப அந்த கட்சிக்கு ஏன் ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டால் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் கூட சில நேரம் யோசிப்பேன்பா புதுசாக ஏதாவது ஒரு கட்சிக்கு வாய்ப்பு தரலாமான்னு. ஆனால் ஓட்டு பூத்தில் போயிட்டு சின்னங்கள்லாம் பார்க்கும்போது எங்கள் சின்னத்தை பார்த்தா என் கை தானாக போய் அழுத்துதுப்பா. 50 வருஷமாக பழகிருச்சில்ல, சாகிற வரைக்கும் என்னை மாற்ற முடியாதுப்பாங்கிறாரு. இந்த மாதிரி கட்சிக்காகவும் பணத்துக்காகவும் சாதிக்காகவும் மதத்துக்காகவும் ஓட்டு போடுறவங்களாம் தயவு செஞ்சு மாறணும். இல்லை தயவு செஞ்சு நீங்களாம் சாகணும். அப்போ தான் அரசியல் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். இல்லை எங்கள் தலைமுறையிலையும் அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டே இருக்கணும்.